அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் பாகம் 84, நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் முதல் பாகம். இதற்கு முன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்துவிட்டு அதுக்கு அடுத்த இரண்டாவது மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை இந்த காணொலியில் தொடங்குகிறோம். இதில் பல வசனங்களில் பல நபிமார்களோடு சேர்த்து அவர்களுடைய செயல்கள் வருது. வேறு மற்றபடி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சாங்க, எது செஞ்சாங்க அப்படிங்கிற மிக அதிகமான விளக்கங்கள் எதுவும் இல்லை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபியின் மகனாவார். இவரை பற்றி அதிகமான விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை என்றாலும் அவங்களோடு சேர்த்து பல வசனங்களில் அவங்க வர்றாங்க. அதில் குறிப்பாக யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா, எனக்கு பின் எதை வணங்குவீர்கள் என்று தமது பிள்ளைகளிடம் அவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது, உங்கள் இறைவனும் உங்கள் தந்தையருமான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனும் ஆகிய ஒரே இறைவனையே நாங்கள் வணங்குவோம், நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் என்று அந்த அவர்களுடைய பிள்ளைகள் கூறினார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மேலும் அவர்கள் சென்றுவிட்ட சமுதாயம், அவர்கள் செய்தது அவர்களுக்கு, நீங்கள் செய்தது உங்களுக்கு, அவர்கள் செய்தது பற்றி உங்களிடம் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாவையும் எங்களுக்கு அருளப்பட்டதையும், இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் மற்றும் அவரது வழித்தோன்றல்களுக்கு அருளப்பட்டதையும், மூசாவுக்கும் ஈசாவுக்கும் வழங்கப்பட்டதையும், ஏனைய நபிமார்களுக்கு தமது இறைவனிடமிருந்து வழங்கப்பட்டதையும் நம்பினோம், அவர்களுக்கு இடையே பாகுபாடு காட்ட மாட்டோம், அவனுக்கே நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்றும் கூறுங்கள் என்று அல்லாஹ் திக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். மேலும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் மற்றும் அவரது வழித்தோன்றல்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருந்தார்கள் என்று கூறுகிறார்களா? நன்கு அறிந்தோர் நீங்களா அல்லது அல்லாஹுவா என்று கேட்பீராக. அல்லாஹ்விடமிருந்து தனக்கு கிடைத்த சான்றை மறைப்பவனை விட மிகப்பெரிய அநீதி இழைத்தவன் யார் என்று நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக, கவனிக்காதவனாக இல்லை, அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறான். மேலும் அவர்கள் சென்று விட்ட சமுதாயம், அவர்கள் செய்தது அவர்களுக்கு, நீங்கள் செய்தது உங்களுக்கு, அவர்கள் செய்ததை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 84வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த வரலாறுகளில் பிரித்து நபி இஸ்ஹாக் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட வரலாறு எதுவுமே அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லலை. இப்படி தான் நிறைய செய்திகள் சேர்ந்து வருது. இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டாவது மகனுடைய வரலாற்றில் சில தொகுப்புகள்.